வாங்கம்மா, என்ன பார்க்கணும்? சாரி, பட்டு சாரி செக்ஷன் எங்க இருக்கு? ஆமா, பட்டு சேரி யாருக்குங்க? உனக்குதான் லூசு, வேற யாருக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன். ஏன்? போங்க பட்டு சாரி பவள சாரின்ட்டு. பட்டு சேரிலாம் இப்ப யாரு கிட்ட போறாங்க? சுடிதார் செக்ஷன் போய் பாப்போம் வாங்க. அட லூசு, மொத பட்டு சாரி தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் சரி பட்டு சாரி எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் சுடிதார் பார்க்கலாமே. பட்டு சாரி தந்தா நான் எங்க கொண்டு வைப்பனா? எங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்து நான் அடி வாங்க சொல்லுவீங்களா? சுடிதாராவது பரவாயில்ல, பூ மாறிட்டே கொடுக்கலாம். கேட்டா அவ பூ மாறி சுடிதார் தைச்சாமா, நானும் அவளும் ஒண்ணு போல எனக்கு தைச்சிருக்கா, 2 பேரும் போடணும், ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிடுவேன். பட்டு சாரின்னா என்னத்த சொல்லுவானா? ஓஹோ, இது வேறயா? சரி அப்ப வா, சுடிதாரே பார்க்கலாம். அக்கா, சுடிதார் செக்ஷன் எங்க இருக்கு? சுடிதார் வந்து தேர்ட் ஃப்ளோர், மெட்டீரியல்ஸ் அப்புறம் ரெடிமேட்ஸ் எல்லாமே தேர்ட் ஃப்ளோர் தான். ஓகே தேங்க்ஸ்க்கா. லவ்வர்ஸ் போல. இப்பமே இந்த உருட்டுதா. கல்யாணம் செஞ்சா என்ன பாடுபட போறானோ. வாங்கம்மா, என்ன பார்க்கணும்? எங்களுக்கா மைசூர் பிருந்தாவனமும் பார்த்து ஊட்டி கொடைக்கானலுக்கும் போய் பார்க்கணும்க்கா. சும்மா இரி நெட்டவள்ளி, அவங்க கேட்கற அப்படிதான் கேட்பாங்க, நம்ம தான் சொல்லணும். சும்மா இரி. அந்த பார்க்கறத நான் கேட்கல, நீங்க சாரியை பார்க்கணுமா சுடிதார் பார்க்கணுமா அப்படி கேட்கேங்கா. அப்பனா நீங்க முதல்ல அப்படித்தானே கேட்கணும். சாரி பாக்கீங்களா, சுடிதார் பாக்கீங்களா, பேண்ட் சட்டை பாக்கீங்களான்னு. அதை விட்டுட்டு என்ன பாக்கணும்னு கேட்டீங்கன்னா நாங்க பாக்கதான் சொல்லுவோம். அப்படிதானக்கா? இவா வேற. சும்மா இரி நெட்டவள்ளி. ஏக்கா, இந்த பட்டு புடவை பாக்கணும் பாத்துடுங்க. இந்த இது ஃபங்க்ஷனுக்கு உள்ளதுதான், கொஞ்சம் கூண்ண பட்டா பாக்கணும். அது எத்தனை ஃப்ளோர் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்கக்கா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நல்ல பட்டா இருக்கு, புது பட்டா போட்டிருக்காங்க. அப்ப இங்க எல்லாம் பழைய பட்டை போட்டிருக்காங்களோ? பாரா, நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. ஏங்க இப்படி விதண்டவாதமாவே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கூண்ணப்பட்டு கேட்டீங்கல்ல, அதான் கூண்ணப்பட்டு முதல் ஃப்ளோர்ல இருக்கு. இங்க வந்து குறைஞ்சப்பட்டு இந்த ஃபேன்சி சாரி அதான் போட்டிருக்காங்க, அதான் சொல்ல வந்தேன். நீங்க அப்ப அப்படிலாம் சொல்லணும். மேலதான் கூண்ணப்பட்டு புதுசா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப என்ன அர்த்தம்? கீழே எல்லாம் குறைஞ்சப்பட்டும் பழைய துணியும் போட்டிருக்கான்னு அர்த்தம். ஏக்கா சத்தம் போடாதீங்கக்கா. போனதுக்கு அதுலதான் கேட்டாச்சுன்னா எனக்கு இது போனஸை கட் பண்ணிடுவாங்கக்கா. போங்கக்கா, மேலதாங்க நல்ல பட்டு போட்டுருக்கு. லிஃப்ட்லயே போங்கக்கா. நானும் கூட்டு போட்டுமாக்கா? ஏன் நாங்க என்ன கண்ணு தெரியாம இருக்கோம்? எங்களுக்கு போக தெரியும். லிஃப்ட் அந்த தானே இருக்கு. நெட்டொலி சும்மா இல்லையம்மா. சரி வா போவோம் வா. ஏன் நெட்டொலி சும்மா வர வேண்டியதானே? பாவம்ல, அவங்களே பாவம் பொழப்புக்கு நிக்காங்க. இக்க நான் இப்ப என்ன தப்பா கேட்டுவிட்டேன் சொல்லுங்க? அவங்கதான் சொல்லுது விவரமா சொல்லாம அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில சொன்னேன். இது ஒரு தப்பா? சரி வாங்க. எப்பா பொம்பளை என்ன வாய் பேசுறாளுங்கம்மா. இவள்கிட்ட பேசி நமக்கு ஜெயிக்க முடியாது போல இருக்க. அப்படி சொன்னா இப்படி சொல்லுவாள், இப்படி சொன்னா அப்படி சொல்லுவாள். சே ஏக்கா, நல்ல பட்டை எடுத்து போடுங்க பாப்போம். என்ன பட்டு வேணுமா? சாமத்திரியா பட்டு அப்படி இப்படி நிறைய இருக்குது. இல்ல ரேட்டு சொல்லுங்க, என்ன ரேட்டுக்கு பாக்கலாம்? நெட்டோலி சொல்லு, என்ன ரேட்டுக்கு எடுக்கணும்? இக்க ஒரு 7000 ரூபாய்க்குள்ள நல்ல பட்டை எடுத்து போடுங்க. இருக்கிறதுல சூப்பர் பட்டு எடுத்து போடுங்க. சும்மா இந்த வாஞ்ச பட்டெல்லாம் எடுத்து போடக்கூடாது. நம்ம கடையில வாஞ்ச பட்டெல்லாம் கிடையாது, நல்ல பட்டை தான் இருக்கு. 7000 ரூபாய் எடுக்கணும், நல்ல பட்டை தான் இருக்கும். இவங்க எடுத்து போடுறேன். உங்களுக்கு சேர் வேணா எடுத்து போட சொல்லட்டுமாமா? இல்ல வேண்டாக்கா. இவ்வளவு நடந்து வந்திருக்குல்ல, இருக்கட்டும், நிக்கணும். இருந்தா கால்லாம் வீக்கம் போடுது. லட்சுமிக்கா, நீங்க பாருங்கக்கா, எனக்கு பட்டை பற்றி ஒண்ணுமே தெரியாது. அழகா சத்தியாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். சத்தியானா காலேஜுக்கு போறாள்ல, இப்ப என்ன மாடல் என்ன ஏதுன்னு அவளுக்கு தெரியும். நமக்கு உடுத்தா தானே. இப்படி ஏதாவது விசேஷம் வந்தாதான் வாங்குது, உடுக்குது, பீரோல வச்சு மூடுது. இப்படி எத்தனை பட்டு இருக்கு பீரோல? 10,000. என் கல்யாணத்துக்கு எடுத்த பட்டெல்லாம் 10,000 ரூபாக்கா. அப்படி பீரோல இருக்கு. கல்யாணத்துக்கு கொடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் இருக்க குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்துட்டு புது பொண்ணை கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ உடுத்துட்டு போனது, அவ்வளவுதான். அப்புறம் தான் இருக்கு. பட்டுனாலே அப்படிதான் நெட்டவள்ளி. யாருதான் கூண்ண பட்டு எடுத்து வெளியே அடிக்கடி கொடுக்க முடியும்னு சொல்லு. குறைஞ்ச ஃபேன்சி சாரி அந்த மாதிரி எடுத்தா கூட சட்டுன்னு ஒரு கோயிலுக்கோ குளத்துக்கோ ஒரு விசேஷ வீட்டுக்கோ உடுத்துட்டு போகலாம். இது 10க்கும் 15க்கும் எடுத்து பீரோல வச்சா தூங்குறதுக்கு தான் சரி, உடுத்துட்டு போக முடியாது. இக்கா பாருங்க பட்டு. ஏக்கா, இப்படி அடிக்க வரக்கூடிய கலர் எல்லாம் போடாதீங்கக்கா. கொஞ்சம் மைல்டான கலர் போடுங்கக்கா. நெட்டோலி சும்மா இது லேசான கலர்லாம் பட்டுக்கு நல்லா இருக்காது. நல்ல டார்க் கலர்ல எடுத்தாதான் பட்டு உடுத்தா நல்லா இருக்கும். பட்டு உடுத்து பூவும் வச்சா அளவோல இருக்கும். இக்கா நீங்க இப்படியே எடுத்து போடுங்க. ஏக்கா, அந்த ராமர் பச்சை கலர் உண்டு பாத்தீங்களா, அதுக்கு இந்த மயில் கழுத்து கலரு அந்த மாதிரிலாம் எடுத்து போடுங்கக்கா. அதெல்லாம் அவள்கிட்ட இல்ல. அந்த எடுத்து போடுங்க. கலர் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச கலர் சொன்னீங்கன்னா அதுல ஒரு 5-6 கலர் எடுத்து போடுவேன். உங்களுக்கு பார்த்தா உடனே பிடிக்கும் பாத்தீங்களா? நெட்டோலி நான் சொன்ன கலர்லாம் உண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ உடுத்து நான் பார்த்தது இல்ல. ஆமாக்கா, ஏன்ட இல்ல. இந்த சிவப்பு கல்யாணப்பட்டு, பச்சை நிச்சயப்பட்டு இருக்கு. அப்புறம் ஒரு ரோஸ் கலர்ல இருக்கு. ஒரு பொடி கலர்ல ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஒரு பிங்க், லைட் பிங்க், இந்த ஜோதியா பிங்க்னு சொல்லுவாங்களா, அந்த பிங்க் கலர் இருக்கு. மத்தபடி என் கூண்ணப்பட்டு இவ்வளவுதான் இருக்கு இந்த கலர்ல. வேற கலர்லாம் இல்லக்கா. ஏ அப்பா, இந்த கலர் சூப்பரா இருக்கு. பேரு பச்சை, நல்ல சிறுபேரு பச்சையில குங்கும கலர் பார்டர் சூப்பரா இருக்கு நெட்டவள்ளிங்க. பாரு உடுத்த அளவோல இருக்கும். பாரு உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு கலர் நல்லாதாங்க இருக்கு. ஆனா இதுல இந்த கலர்ல என்ன குறைஞ்ச பட்டு ஒண்ணு இருக்கு பாத்துக்கோங்க. 2500 ரூபாய்க்கு என்ன ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. அது அப்படி இருக்கு பீரோல. இதுல கொஞ்சம் டார்க் கலர் இருந்தா பாருங்களா.
ஏக்கா இது காஞ்சிபுரம் பட்டு பாத்துடுங்க, நல்ல ஒரிஜினல் ஜரி, நல்லா இருக்கும் பாத்துடுங்க. இந்த கசகசன்னு இருக்காது, சாஃப்டா சில்க் கிளாத் நல்லா இருக்கும், சாஃப்ட் சில்க்னு சொல்லுவாங்கல்ல அது. இது வேணா பாருங்க, உங்களுக்கு இவங்களுக்கு தானே, சீமந்தத்துக்கு தானே, இந்த மாதிரி வேணா பாருங்கக்கா, நல்லா இருக்கும். உடுத்திருக்கதே தெரியாது, பஞ்சு போல இருக்கும் துணி. இல்ல எல்லா கலரும் இருக்குக்கா, நீங்க எடுக்கக்கூடிய எல்லா கலரும் நல்லாதான் இருக்கு. ஒரு கலருக்கு ஒரு கலர் சலிச்சது இல்ல, எல்லா கலரும் அழகா இருக்கு பாத்துடுங்க. இந்த பச்சை, இந்த நீலம், அந்த பொட்டு போட்டதுலாம் அழகா இருக்கு. ஏக்கா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு பட்டை பத்தி ஒண்ணும் தெரியாது. வீணா நாங்க நிக்கிறத விட போய் சுடிதாராவது 2 போய் எடுப்பேன். ஏக்கா நீங்க நல்லா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச 3 பட்டு எடுத்து வைங்கக்கா, வச்சுட்டு இங்க சேர போட்டு இருங்க. நான் இப்ப மேல போய் கொஞ்சம் சுடிதாரு, லாங் டாப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேங்க. அப்புறம் இந்த ஃபீடிங் நைட்டு அதெல்லாம் உண்டு பாத்தீங்களா, அதை நான் எடுத்தாதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இங்க என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்துடுங்க. மேல போய் நான் பார்த்து எடுத்துட்டு வரேன். ஏமா ஒத்திரிலும் போத நேரம் மாசம் நீ விளையாடிட்டே கிடக்க. அப்ப முதல்ல சொல்ல வேண்டியது, நம்ம சுடிதார முதல்ல எடுத்துக்கிட்டு அப்புறம் இங்க வந்திருக்கலாம்ல. இப்ப என்ன வம்பா போச்சு, முதல்ல சுடிதாரு உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ இன்னும் அது இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வரலாம்ல. இரி நானும் வர ஒத்திரிலாம் விட முடியாது, மாமியார் ஒரு கை 3 மட்டும் சொல்லி அனுப்பியிருக்கு. இரிமா 2 சேர்ந்தே போவோம். எக்கா ஏங்க இப்படி பயப்படுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன படியிலேயே நடந்து போறேன், அந்த இது இருக்கு, லிப்ட் இருக்கு, அதுல ஏற போறேன், போய் எடுக்க போறேன் லிப்ட்ல, அதே லிப்ட்ல கீழே இறங்கி வர போறேன், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த ஃப்ளோர் தான், இது 2nd ஃப்ளோர்ல, அது 3rd ஃப்ளோர் தான். போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்கக்கா, நான் போய் எடுத்தாதான் எனக்கு திருப்தி. அது இல்லாம இந்த டெலிவரி ஆனா அந்த நைட்டி இல்லாத பழைய நைட்டி இருக்கு, போட்டு அடிச்சிடலாம். அப்புறம் புது நைட்டி, இந்த ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் டாப்லாம் வேணலாக்கா, திடீர்னு வெளியே எங்கேயா போனா வேணும்ல, அதான் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு வருவோமேன்னு போறேன். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நீங்க என்ன துணியை பார்த்து எடுத்திருந்தாலும் எனக்கு பிடிக்கும். லட்சுமி அக்கா எடுக்குதுன்னா செலக்ஷன் நல்லா தானே இருக்கும், நல்லா இல்லைன்னா நான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு திருப்தியான ஒரு 2 கலரோ 3 கலரோ எடுத்து வைங்கக்கா. ஒரு 7000 ரூபாய்க்குள்ள எடுங்க, 7000 7500 பரவாயில்ல எடுங்க. நான் மேல போய் பார்த்துட்டு பில்ல போட்டுட்டு வந்துருவேன். என்ன கச்சடான்னு வந்துருவேன். நைட்டி தானே, நைட்டி 2 சுடிதாரு, கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எடுக்கணும், அவ்வளவுதான். பாத்துக்கம்மா, நான் வேணாலும் கூட வாரேன். மாமியாராவது சொல்லி விட்டுருக்கு, என்ன நம்பி அனுப்பி விட்டுருக்கு. நிற மாசம் வேற, பாத்துக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நீங்க எடுங்க, நான் போயிட்டு வாரேன். சொன்னா கேட்கவும் மாட்டுக்கம்மா. ஏங்க நீங்க பயப்படுறீங்க, அவங்களே தைரியமா போறாங்க. லிப்ட் தானே, அவங்க சொன்ன மாதிரி லிப்ட் 3ஆம் மாடி தான், போய் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுங்களேன். அதுக்கு இல்லம்மா, பயமா இருக்கு. அவங்க வீட்டுல என்ன நம்பியாவது அனுப்பி விட்டாங்கன்னா, பக்கத்து வீட்டுல உள்ளவா, நாங்க பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி கிடையாது, அக்கா தங்கச்சியுமே நல்லா பழகுவோம். அதான் அவங்க அக்கா, அவங்க அம்மா மாமியார் என்ன நம்பி விட்டுருக்கு பாத்துடுங்க. இப்ப தனியா போறல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நேர மாசம்ல நீ 2 நாள்ல சீமந்தம் பாத்துடுங்க, 9 மாசம் தொடங்கியாச்சு. சரிங்கக்கா, பயப்படாதீங்க, அவங்களே தைரியமா போறாங்க, நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? நம்ம காலமெல்லாம் இல்லக்கா, நம்ம காலத்துல கூடயே துணைக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் வீட்டுக்காரர் வருவாரு, மாமியார் வருவாங்க, இல்ல மாமனார் கூட்டு போவாங்க, அப்படி நம்ம இருந்தோம். இப்ப அப்படி எல்லாம் இல்ல. இந்த பிள்ளைக்கு செல்போன் வந்தனால எல்லாம் நல்லா தைரியமா போச்சு. எதுனாலும் எனக்கு எது நடக்குது எல்லாம் மாப்பிள்ளைக்கு தான் உடனே போனாடி சொல்லிடுறாங்களே, பின்ன என்ன. சந்தோஷ், அந்த மெரூன் கலர் டாப்ஸ் நல்லா இருக்குல்ல, அப்புறம் அந்த கிரீன் நல்லா இருக்குல்ல. நல்லாவா இருக்கு சத்யா, அது பழசு மாதிரி இருக்குது. வேண்டாம், வேற செக்ஷன் போலாம் வா. இந்த பட்டு சுடிதார் டைப்ல எல்லாம் உண்டு, அந்த மாதிரி எடுக்கலாம். இதெல்லாம் நல்லா இல்ல. காலேஜுக்குலாம் இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரி வாங்க, அடுத்த செக்ஷனே போலாம். சரி பிடிச்சிருக்குன்னா இடு, எனக்கு பிடிக்கல அவ்வளவா. சரி உங்களுக்கு பிடிக்கல, இல்ல வேண்டாம், வாங்க அடுத்த செக்ஷன் போய் பார்க்கலாம். சே, முன்னாடி எல்லாம் எவ்வளவு மாடல் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும், இப்போ ஒரு மாடலும் இல்லையே. நம்ம அழகு தக்கன ஒரு மாடலும் இங்க இல்லையே. நம்ம வேற முன்னாடி ஸ்லிம்மா இருந்தோம், இந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சேரும். இப்போ கொஞ்சம் பெருத்து போனோம், சேரவும் செய்யாது. இனி கொஞ்சம் பெருசாவும் எடுக்கணும், பிள்ளை வேற இருக்கு வயசுல. என்ன எடுக்கலாம்? சுடிதார் சால் வேணா 2-3 சால் எடுப்போம். அந்த 4XL தான் இருக்குமோ என்னமோ. சரி 3XL எடுப்போம், அதே கரெக்டா தான் இருக்கும். 2 டாப்ஸை பார்ப்போம். இந்த மஞ்சள் கலர் நல்லா இருந்த மாதிரி இருக்க, மஞ்சள் கலர் தான் நம்மகிட்ட நிறைய இருக்க. சந்தோஷ், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, அப்படி பார்ட்டிக்கு போடுற மாதிரி, பார்ட்டி வேர் போல. இந்த ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எடு, அப்புறம் நான் பாத்துப்பேன்ல. இப்பெல்லாம் இந்த ட்ரெஸ் வேணாம். சந்தோஷ் போங்க நீங்க, வேண்டாம், நம்ம வேற செக்ஷனுக்கே போவோம், போங்க. பாவம், ஏதோ கல்யாணம் கழிஞ்சு புதுசு போல எவ்வளவு அழகா பேசிட்டு வராங்க. நம்மள கட்டினவனும் இருக்கானே, நமக்கும் நடந்தது லவ் மேரேஜ் தான். கேட்டேன் நாளை ஓடி, சரி அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டானே முடியுவான். இவ்வளவு அழகா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்க நமக்கு ஆசையா தான் இருக்கு. இப்ப கல்யாணம் பண்ணவங்களாம் பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கான், நம்ம அப்பமே கல்யாணம் பண்ணி தொலைச்சனாலமோ என்னவோ தெரியல, கண்டுக்கிடவே மாட்டுக்கான். சரி நமக்கு தலையெழுத்து அப்படி. சரி, அவங்கள பத்தி நம்ம பொறாமப்பட வேண்டாம், பாவம் அவங்கள சந்தோஷமா இருக்கட்டு. நமக்கு விதிச்ச விதி அவ்வளவுதான். அடுத்த செக்ஷனுக்கு போய் பார்ப்போம். இங்க ஒண்ணும் நல்லா இருந்த மாதிரி தெரியல. கடை தான் இவ்வளவு பெருசா இருக்கு, துணிமணி ஒண்ணுமே நல்லா இல்ல. பேசாம சேட்டு கடைக்கே போயிருக்கலாம். சேட்டு கடையில எடுத்தா கூட நல்லா இருக்கும். நம்ம என்ன ஒரு சுடிதாரும் டாப்பும் என்ன வருஷ கணக்கா வச்சு போட போறோம்? மிஞ்சி போனா 6 மாசம் போடுவோம். அதுக்கு எதுக்கு இந்த இது? அது நல்லாவும் இல்லை, விலை கூடாலும் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு வகைக்கு கொள்ளாது. பேசாம அங்க போயிருவோம்.
லட்சுமி அக்கா இப்ப பட்டுக்கு பில்லு போட்டு வைப்பாங்கல்ல, பில்லை கட்டிட்டு அப்படியே அங்க போயிருவோம். சின்ன கடையில தான் எல்லாம் நல்லா இருக்கும், பெரிய கடைக்கு வந்து தப்பு. இங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இருக்கா பாருங்க சந்தோஷ். மணி வேற 1:30 ஆயிட்டு. இனியும் நமக்கு ஒரு 2 hours 3 hours தான் டைம். சீக்கிரம் பார்த்து நீங்க தான் எனக்கு செலக்ட் பண்ணி தரணும் சொல்லிட்டேன். நான் செலக்ட் பண்றது உனக்கு பிடிக்க மாட்டுக்கு, நீ சொல்றதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போடுற ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த மெரூன் நல்லா இருக்கு பாரு, என் கோட் வச்சு. சந்தோஷ் சும்மா இரிய போங்க நீங்க. உங்களோட நீங்க ட்ரெஸ் எடுத்து தரேன், ஒன்னு எடுத்து தரேன், வாங்க பேசாம போலாம். ஏன் நான் உண்மையை தானே சொல்றேன், நீ பார்த்த ட்ரெஸ் அப்படித்தானே இருந்துச்சு. என்ன அதே சிரிப்பு சத்தம், அதே புது ஜோடியா? நம்ம தலைய வந்து நம்மள கடுப்பேற்றதுக்கே வந்துட்டு இருக்காங்கப்பா. அப்படி மூஞ்சதான் பாப்பமே. ஐயோ, இது நம்ம சத்தியம் இல்ல. ஐயோ, சத்தியம். இது வந்து அந்த பையன்ல. ஐயோ, பேர் வர வயல்ல வர மாட்டுக்கு. அந்த அக்காவை காப்பாத்தினான்னு சொல்லுவாள. ஐயோ ஐயோ, இது என்ன சத்யா காலேஜுக்கு போயிருக்காங்களா அந்த அக்கா சொன்னாங்க. இங்க என்னம்மா புது இதா நடக்கு? ஐயோ, இது லட்சுமி அக்கா மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா பாவம் என்னத்துக்கு ஆவாங்க. நம்ம சத்யாவை கூப்பிட வேண்டாம், அவங்க வந்த மாதிரி சந்தோஷமா போட்டு எதுனாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நீங்க இங்கே ஒன்னும் எடுக்க வேண்டாம். இங்க எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிச்ச மாதிரி இல்ல. அந்த ஃப்ளோர்லயாவது பிடிச்சது, நீங்க கிண்டல் பண்ணிட்டீங்க. இங்க எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. சரி வாங்க, இன்னொரு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு. அங்க வந்து ஒன்லி குர்த்திஸ் மட்டும் தான் இருக்கும், நல்லா இருக்கும், நீட்டா ரீசெண்டா இருக்கும். வாங்க, அங்கதான் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். உங்களுக்கு ஏதாவது நீங்க வாங்கி திறந்தீங்க அப்புறம் இருக்கு, நானே செலக்ட் பண்ணி எடுத்துறேன். போங்க, உங்களை செலக்ட் பண்ண விட்டதுதான் தப்பா போச்சு. சரிம்மா தாயே, நீயே செலக்ட் பண்ணிக்கோ. நல்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடி சேர்ந்து போன மாதிரில போறா. நான் சத்திய பிள்ளைய இப்படி நினைக்கவே இல்லையே, கொஞ்சம் கூட நம்ம மைண்ட்ல நினைக்கலையே அவள. பாவம், அந்த அண்ணனும் அந்த அக்காவும் இந்த பிள்ளைய எவ்வளவு தூரம் நம்பி இருக்காங்க. இந்த பிள்ளை இப்படி போய் விழுந்திருக்கு. படிக்கக்கூடிய இடத்த அனுப்புனா அந்த பிள்ளை இப்படியா இருக்கும்? ஐயோ, நம்ம லட்சுமியா கூட சொல்லக்கூடாது, பாவம் மனசு உடைஞ்சு போவாங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு சத்யாக்கு அப்புறம் இருக்கு. சத்யாவுக்கு ரொம்பதான் தைரியமும் நெஞ்செழுத்தமும் நல்லா வச்சுட்டு உள்ளூர்லயே இப்படி இந்த பையனையும் கூட்டு சுத்துவான்னா இப்ப எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? இந்த பிள்ளையெல்லாம் நம்ம என்னமோ நினைச்சோம். பையன் நல்ல பையன்தான், வீட்டுல சம்மதிக்கணுமே. என்னன்னு தெரியல, நம்ம கதை ஆயிடக்கூடாத. நம்ம லவ் பண்ணி ஓடி வீட்டுல சம்மதிக்காம அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தன்னாடி தேடி வந்தாங்க. எல்லா வீட்லயும் அப்படி இருப்பாங்களா? சரி, முதல்ல நம்ம கீழே போவோம், போய் லட்சுமி அக்கா பார்த்து பில்ல முடிச்சு வீட்டுக்கு போவோம். மீதி உள்ள அப்புறம் பாத்துக்கலாம்.